ஹே மை எனர்ஜிஸ் கிராண்ட்மா ஸ்பெஷல் உப்பிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் 500 கிராம்ஸ் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours நல்லா ஊற விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 70% அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் இருக்கிறத ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இட்லி தட்டு எடுத்து அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேட்டரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதில் வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 minutes ஆன பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆகிருக்கா இல்லையான்னு. ஓகேண்ணா குக்கர்லேருந்து எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. நல்லா கூல் ஆகட்டும். அப்புறமா கொத்தமல்லி க்ரீன் சில்லி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கூல் பண்ணோம்ல அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது பொடிசா தூள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுந்து தால் அண்ட் சன்னா தால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கேஷ்யூ நட்ஸை சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து மஞ்சள்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா லைம் ஜூஸ் போட்டுக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணோம்ல அந்த இட்லியை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அது கூட துருவின தேங்காய் அதுவும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுன்னு அள்ளி கொடுக்கும். இப்போது ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி 150 கிராம் பாசிப்பயிறு நல்லா வாஷ் பண்ணி 2 hours நல்லா ஊற விட்டுருங்க. அப்புறமா அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து கேஷ்யூ, பாதாம், இலாச்சி போட்டு 70% நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி அது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இட்லி பிளேட் எடுத்து அதில் நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இட்லி குக்கர் எடுத்து அதில் தண்ணி போட்டு நம்ம இந்த ஸ்வீட் பண்ணோம்ல அதை எடுத்து அதில் வச்சுடுங்க. வச்சு 10 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வெந்திருக்குன்னா எடுத்து சைடில் கூல் ஆஃப் பண்ணிவிடுங்க. கூல் ஆஃப் ஆனதும் அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து கேஷ்யூ நட்ஸை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ரோஸ்ட் ஆனதும் நம்ம பொடி பண்ணோம்ல அந்த இட்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஜாகரி பவுடரை சேர்த்துக்கோங்க. அது கூட துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா சேரணும் இந்த மாதிரி. அது மிக்ஸ் பண்ணதும் ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணுங்க. நம்ம பண்ண காரம் பெசல் உப்பிட்டு அண்ட் ஸ்வீட் பெசல் உப்பிட்டு அது ரெண்டும் கொடுங்க. வீட்டில் எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. இந்தாங்க பாட்டி உங்களுக்காக ஆசையாக ஊட்டி விடுறாங்க, வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.